கர்த்தர் இந்த நாளை எப்படி இப்படி நியமித்தார் எனக்கு தெரியல. பாஸ்டம்மா என்னை அழைத்த நாள் முதல் இதற்காக நான் ஜெபித்தேன். உங்கள் மத்தியில் வந்து நிற்கணும்னு நான் ரொம்ப ஆயத்தமாய் வரும்பொழுது வழ வழியில் என்னுடைய தகப்பனார் என்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதுனால எனக்கு இன்றைய நாள் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பலனற்று நான் நிற்கிறேன். ஆனாலும் என் கணவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ போய் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடு. பாஸ்டர் மட்டும் சொல்லி டைமை ப்ரீஷெடியூல் பண்ணி நீ அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடு, ஊழியம் தான் முதல் முக்கியம். இங்கே வந்தவுடனே பாஸ்டர்மா சொன்னாங்க, இந்த நிலைமையில நீங்க நிக்கிறது தான் அப்பா, எங்க அப்பாவும் சரி ஏசப்பாவும் சரி விரும்புவாரு. நீங்க வந்து உங்களால இப்போ நீங்க எப்போ வேணுமோ நீங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டு கடந்து சொல்லுங்கன்னு சொன்னதுனால மிகவும் என்னை தானே தைரியப்படுத்தி ஆண்டவர் தான் முதல் அப்பான்னு மனசுல நினைத்து உமது சித்தத்தை நிறைவேற்றுவது தான் எனது போஜனம் என்று மனப்பூர்வமாய் நான் ஆண்டவரை நம்பி வந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவும் ஆசை, அம்மான்னும் கூப்பிடவா. உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா என்ற பாடல் மற்றும் தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிடுங்க என்ற மிக அருமையான பாடல்களை தமிழ் கிறிஸ்தவ உலகிற்கு வழங்கிய போதகர் வெஸ்லி ஐயா அவர்கள் தற்போது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்துள்ளார். என் கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும், என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், உன் இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். போதகர் பென்ஸ் அவர்களின் மனைவி சிஸ்டர் பியூலா பென்ஸ் அவர்களின் தகப்பனாரான பாஸ்டர் விஸ்லி அவர்கள் தமிழ் கிறிஸ்தவ உலகில் அனைவராலும் நன்கு அறியப்பட்டவர். மேலும் அரியலூரில் இடிமுழக்க மக்கள் ஊழியங்கள் என்ற ஊழியத்தையும் நடத்தி வந்ததோடு மட்டுமல்லாமல் காட்டுப்புறாவின் சத்தம் என்ற ஊழியத்தின் மூலம் பல்வேறு பாடல்களை கிறிஸ்தவ உலகிற்கு வழங்கியுள்ளார். இந்நிலையில் போதகர் விஸ்லி ஐயா அவர்கள் இன்றைய தினம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்துள்ளார். அவரை இழந்து தவிக்கும் அவரின் குடும்பத்தார், சபையார் மற்றும் அவரை சார்ந்த அனைவருக்கும் தேவன் தாமே ஆறுதல் அளிப்பாராக. எங்களுக்கு நன்மை உண்டாகவும் கண்களை எங்கள் மேல் வையும், எங்களுக்கு நன்மை உண்டாகவும் கண்களை எங்கள் மேல் வையும், கட்டுவே இடிக்க மாட்டேன் என்று சொன்னவரே, நாட்டுவே பிடுங்க மாட்டேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு நன்மை உண்டாகவும் கண்களை எங்கள் மேல் வையும், எங்களுக்கு நன்மை உண்டாகவும் கண்களை எங்கள் மேல் வையும். ஆண்டவர் பலம் கேட்டார், 7 கண்களையும் நம்ம மேல வைக்கிறவர். பூமி எங்கும் உலாவுகிற 7 கண்களும் பலம் கேட்கிறவனை, பராக்கிரமம் செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு 7 கண்களும் அவன் மேல வச்சு பலம் கொடுத்ததை போல இந்த பல்லவியை பாடும்போது பூமி எங்கும் உலாவும் கர்த்தருடைய 7 கண்களும் நம்ம மேல கர்த்தர் வைக்கும்படி என்னோடு சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவே, எங்களுக்கு நன்மை உண்டாகவும் கண்களை எங்கள் மேல் வையும், எங்களுக்கு நன்மை உண்டாகவும் கண்களை எங்கள் மேல் வையும், கட்டுவேன் இடிக்க மாட்டேன் என்று சொன்னவரே, நாட்டுவேன் விடுங்க மாட்டேன் என்று சொன்னவரே, எங்களுக்கு நன்மை உண்டாக கண்களை எங்கள் மேல் வையும், எங்களுக்கு நன்மை உண்டாக கண்களை எங்கள் மேல் வையும். என்னோடு சேர்ந்து எங்களுக்கு நன்மை உண்டாக கண்களை எங்கள் மேல் வையும். நீர் எங்கள் தேவன்,
ஜனம் நாங்கள். நீர் கர்த்தர் என்று அறியும் இதயம் எங்களுக்கு தாரும். என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே. நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துகிற கர்த்தர் இப்பொழுதும் எங்களுக்கு நன்மை உண்டாக உம் கண்களை எங்கள் மேல் வைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், உம் ஜனம் நாங்கள். நீர் கர்த்தர் என்று அறியும் இதயம் எங்களுக்கு தாரும். நீர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தர் அல்லவோ. நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நீங்க சமீபத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு சமயமாயிருக்கிறார். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்கிறார். என் கண் காணாதபடி எங்கேயாகிலும் ஒளிய முடியுமா? முடியாது. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தர் அல்லவோ. நாங்க இந்த பல்லவியை பாடும்போது நாங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீங்க சமயமா வந்துடணும் ஆண்டவரே. நன்றி அப்பா. வானத்தையும் பூமியையும் நிரப்பணும் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், உம் ஜனம் நாங்கள். நீர் கர்த்தர் என்று அறியும் இதயம் எங்களுக்கு தாரும். நீர் எங்கள் தேவன், உம் ஜனம் நாங்கள். நீர் கர்த்தர் என்று அறியும் இதயம் எங்களுக்கு தாரும். வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தர் நீர் அல்லவோ. வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர் நீருப்பா. எங்க வானத்தை புதிய வானமாக்குங்க, எங்க பூமியை புதிய பூமியாக்குங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, கர்த்தாவே. எத்தனை பேருக்கு வார்த்தை கிடைச்சதோ என் கூட சேர்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தாவே, கர்த்தாவே. எங்களுக்கு நன்மை உண்டாகவும் கண்களை எங்கள் மேல் வையும். எங்களுக்கு நன்மை உண்டாகவும் கண்களை எங்கள் மேல் வையும்.